तो आपण पाहू शकतो वर जो आहे तो हा बिबट या ठिकाणी चढलेला आहे. त्याच्या दुसऱ्या बाजूला जो आहे तो डॉट जो आहे तो या बिबटला लागलेला आहे आणि तो वर चढून बाहेर निघण्याचा प्रयत्न जो आहे तो बिबट या ठिकाणी करतोय. दुसऱ्या बाजूच्या पायाला जो आहे तो या बिबटला डॉट जो आहे तो या ठिकाणी लागलेला आहे. या ठिकाणी सुरू आहे बिबट जो आहे மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து மக்களை தாக்கிய சிறுத்தையால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. மகாராஷ்டிராவின் பல இடங்களிலும் அண்மை காலமாக தொடர்ந்து சிறுத்தை நடமாட்டம் பொதுமக்களை அச்சுறுத்தி வருகிறது. இந்த நிலையில் நாக்பூரை அடுத்த பார்டி என்னும் பகுதியில் சிறுத்தை ஒன்று வனப்பகுதியில் இருந்து வெளியேறி பொதுமக்கள் குடியிருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்தது. குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்ததோடு மட்டுமல்லாமல் வீடுகளுக்கு முன்பு நின்று கொண்டிருந்த பொதுமக்களையும் அந்த சிறுத்தை தாக்க துவங்கி இருக்கிறது. இது குறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதும் அங்கு விரைந்து சென்ற வனத்துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி தற்போது அந்த சிறுத்தையை பிடித்து சென்றிருக்கின்றனர். சிறுத்தை தாக்கியதில் 7 பேர் காயமடைந்த நிலையில் அவர்கள் பவானி மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவர்களில் 4 பேர் ஏற்கனவே டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு விட்டதாகவும் மீதம் இருக்கக்கூடிய 3 பேருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காயமடைந்தவர்களை மகாராஷ்டிர மாநில வனத்துறை அமைச்சர் மருத்துவமனையில் சந்தித்து அவர்களின் உடல்நலம் குறித்து கேட்டறிந்திருக்கிறார். இந்த குடியிருப்பு பகுதிகள் நுழைந்த இந்த சிறுத்தை என்பது 3 வயதே ஆகக்கூடிய ஆண் சிறுத்தை என்று வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். பல நேரங்களில் உணவுகளை தேடி சிறுத்தைகள் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைவதாக தெரிவித்துள்ள மகாராஷ்டிரா மாநில வனத்துறை அமைச்சர் சிறுத்தைகளை முடிந்த அளவுக்கு பொதுமக்கள் குடியிருக்கும் பகுதிக்குள் இல்லாமல் வனப்பகுதியிலேயே கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், ஒருவேளை சிறுத்தையினுடைய காலடி தடமோ அல்லது அதனுடைய நிழலோ தென்பட்டால் உடனடியாக பொதுமக்களுக்கு சைரன் மூலம் எச்சரிக்கை கொடுக்கின்ற விதமாக AI தொழில்நுட்பத்தையும் தாங்கள் நிறுவி வருவதாகவும், அதே போல சிறுத்தைகளுக்கு பிடித்தமான உணவுகளை கொண்ட மரங்களை நடுவதற்கும் தாங்கள் முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும், இதன் மூலம் சிறுத்தைகள் வனப்பகுதியை விட்டு வெளியேறி குடியிருப்பு பகுதிக்குள் நுழையாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மகாராஷ்டிரா மாநில வனத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.